திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கோவில் பணி செய்யறதுலேருந்து நல்லா பெருமாளுக்கு அவர் செய்ய செய்ய அவருக்கு அழுக்கலை, எல்லாம் நல்லபடியாக திருப்பணிகளை செஞ்சுட்டே இருப்பார். இவருக்கு காசே இல்லை, பணமே இல்லை. பணமாவோ பொருளாவோ அந்த காலத்திலலாம் ஒன்று மாற்றி ஒன்று மாற்று இதுதான் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை இவர்கிட்ட. ரொம்ப ஏழை ஆயிடுறார், திருப்பணி செய்ய முடியல. அப்போது ஒரு வணிகர் வரார். அவர் கையில் மரக்காய் இருக்குது. மரக்கானா என்ன? அரிசி அளந்து போடுறது, ஆழாக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து அரைப்படி, அப்புறம் கால்படி, அரைப்படி, ஒரு படி மரக்கான்பாங்க. அந்த மாதிரி பெருசாக இருக்கும். அது அந்த இதுலேயே ஆழாக்கு மாதிரியே பெருசாக இருக்கும். அதுதான் மரக்கா. அந்த மரக்காவை வச்சு அந்த வணிகர் என்ன பண்ணுறார்? மண்ணை அளந்து போடுறார். அப்போது அவர் செஞ்ச திருப்பணிக்கெலாம் கூலி ஆட்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குமே கொடுக்க முடியாமல் தான் அவருக்கு போயிடுச்சு, முடையாயிடுது. அப்போது அந்த வணிகர் அந்த மரக்காவில் அளந்து அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறார். மண்ணை அளந்து கொடுக்குறார். அது பொண்ணாயிடுது. அவ்வளவு அதிசயமாயிடுது. இவர் இந்த திருமங்கை ஆழ்வார் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கார். அதில் ஒரு இதுவாகிறது. அதில் ஒரு இன்னொன்றும் அவர் பண்ணுறார் வணிகர். என்னன்னா, நல்லவங்களுக்கு அந்த மண்ணை அளந்து கொடுத்தா பொண்ணாறது. மீதி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு ஏமாத்திட்டு இருப்பான்ல, அவனுக்கு அதை அளந்து கொடுத்தா மண்ணாவே இருக்குது. இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவர் அந்த மரக்காவை எடுத்துகிட்டு போகிறார். பின்னாடியே திருமங்கை ஆழ்வாரும் போகிறார். அப்போ தான் அந்த ஆதர்னூரில் அந்த பெருமாள் தான் வந்திருக்காருன்னு இவர் நினச்சிக்கிறார். அந்த மரக்காவை வச்சுட்டு அவர் படுக்கிறதுக்கும் பெருமாள் சயனிச்சு இருக்கிற அந்த கோலமும் இவர் பார்க்குறார். ஓ, நம்மளை தேடி ஆண்டவனே வந்திருக்கார், பெருமாளே வந்திருக்காருன்னு நினச்சிக்கிறார். நம்ம அப்படி பெருமாள் எவ்வளோ அழகாக லீலையை பண்ணிட்டார் பாருங்க. அவர் திருப்பணி செய்கிறப்போ அவர்கிட்ட பணமெல்லாம் இருந்தப்போ அவரை கண்டுக்கலை. அவருக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ இவரே வந்து அவரோட கஷ்டங்கள்லாம் போயிட்டு சயனிச்சிட்டார். அந்த மாதிரி. ஆனால் அந்த மரக்கா இருக்கு இல்லையா, அது வந்து சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம், கழுத்து வலி வந்தால் அதை வச்சுட்டு படுத்தோம்னா கழுத்து வலி சரியாயிடும்பாங்க. தெரியுமோ?